குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஏன்டா சோகமா இருக்க? ஏன்னா ரீதாவோட சீக்ரெட்டை நான் ஷேர் பண்ணல. அவ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிண்டா. ஆனால் வேற ஒருத்தி பார்த்துட்டு அவ சீக்ரெட்டை சொல்ல சொன்னா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது கழிச்சு நான் எந்த சீக்ரெட்டுமே ஷேர் பண்ணலன்னு மொத்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்புக்கும் சொல்லி அவங்க எல்லாரும் என்கிட்ட சீக்ரெட் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? யூடியூப் வீடியோ வித் நோ லைக்ஸ் மாதிரி. இதை கேட்டா பியர் ப்ரெஷர் மாதிரி இருக்குதுடா. பியர் ப்ரெஷர்னா என்னது? அப்போ 2 பேரிக்கா அவங்களோட மோதிப்பாங்களா? இல்லடா தங்கம், பியர் ப்ரெஷருங்கிறது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பண்ண வேணாம், அது தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உன்னை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்போ எனக்கு நானா இருக்க சூஸ் பண்ண ஃப்ரீடம் இருக்கா? கண்டிப்பா. அது எப்படின்னு நம்ம ஒரு ஸ்டோரி மூலமா பார்க்கலாமாடா? another story. ஓகே. ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் லிபர்ட்டி. அப்படின்னா ஃப்ரீடம் இல்லைன்னா சுதந்திரம்னு அர்த்தம். ஒரு நாள் ஆன்யாவோட கிளாஸ்ல எல்லாரும் அவங்களோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னா டாக்டர், இன்னொருத்தி சொன்னா சிங்கர், இன்னொருத்தர் சொன்னா கிரிக்கெட்டர். அப்போ அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு ஷையான பொண்ணு மட்டும் நான் ஜூபிட்டருக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் சொன்னா, இவளால மரத்து மேல கூட ஏற முடியாது, ஜூபிட்டருக்கு ஏறி போறாளாம் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் ஒரு பேப்பர் ஏரோப்ளேனை தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த பேப்பர் ஏரோப்ளேன் மேல ஏறி ஜூபிட்டருக்கு பறந்து போ அப்படின்னு சொன்னான். ஆன்யா மட்டும் சிரிக்கவே இல்லை, சைலண்டா இருந்தா. ஏன்னா சில சமயம் லிபர்ட்டிங்கிறது நம்ம மற்றவங்க தப்பா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ண வேண்டான்னு முடிவு செய்யறது. அடுத்ததா சயின்ஸ் பீரியட். அந்த ஷையான கேர்ளு மேம் கிட்ட டவுட் கேட்டா. மேம், ஏன் எர்த்து சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே திரும்பவும் அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீ கூகுள்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இவகிட்ட மொபைல் போன் கூட இல்ல அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். அடுத்ததா ஏன் இந்த உலகம் ஸ்கொயர் ஷேப்ல இல்ல அப்படின்னு கேட்க போறா அப்படின்னு இன்னொருத்தி சொல்லிட்டு சிரிச்சா. ஹோல் கிளாஸும் சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஆன்யாவால பியர் பிரஷரை உணர முடிஞ்சது. எல்லாரோடையும் சேர்ந்து இவளும் சிரிச்சானா அவளும் அவங்களுக்குள்ள ஒருத்தரா ஆயிடுவா. ஆனா அவ அதை செய்யணும்னு நினைக்கல. இந்த இடத்துல அமைதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா. அதனால சத்தமா சொன்னா, புக்ஸ்லயும் பிளாக் போர்ட்ஸ்ல இருந்தும் நம்ம படிச்சாதான் நம்ம ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிறத விட நல்ல ஞாபகம் இருக்கும். குவெஸ்டின் கேக்குறது அவளோட சுதந்திரம் அப்படின்னு சொன்னா. உடனே ஹோல் கிளாஸும் சைலண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா ஆன்யாவோட பியர் பிரஷரை டெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு டேயும் வந்துச்சு. அன்னைக்கு தான் எக்ஸாம் டே. எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஆன்யா கிட்ட அவளோட ஃப்ரெண்டு குசு குசுன்னு கேட்டா. ஆன்யா, உன்னோட பேப்பரை எனக்கு காட்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு காட்டுவாங்க. நீ ஆன்சர்ஸை காட்டினாதான் என்னோட ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். ஆன்யாக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா இருக்காங்க. இவ ஆன்யா கூட ஃப்ரெண்டா இல்லைன்னா யாருமே ஆன்யா கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களோன்னு நினைச்சா. பட் ஆனாலும் ஆன்யாக்கு சரியான சாய்ஸை சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லாரும் இதுக்கு முன்னாடி இவளுக்கு காட்டி தப்பு செஞ்சது மாதிரி இவளும் தப்பு செய்யணும்னு இவளுக்கு தோணல. இவளோட வேல்யூஸை அவ விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா. அதனால ஆன்யா அழுத்தமா சொன்னா, முடியாது, உண்மையான ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு சீட் பண்றதுக்கு ஒத்து போக மாட்டா அப்படின்னு ஃபார்மா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு அடுத்த எக்ஸாம்ல என்ன பண்ணா தெரியுமா? நல்லா படிச்சுட்டு வந்தா. ஏன்னா அவளால சீட் பண்ண முடியாதுன்னு இப்ப அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. They say come on, just follow me, but I've got eyes I wanna see. They shout so loud is what
but my heart hums a different tune. Not just the steps of everyone. I dance to beats the wind has spun. Pure waves may pull, but I'll sail free. For I'm the captain, I'm just me. பாத்தியா, ஆன்யா பியர் ப்ரெஷருக்காக அவளோட உண்மையான வேல்யூஸை விட்டு கொடுக்கல. ஆனா அந்த ஷையான இருக்கிற பொண்ணுக்கு என்னாச்சு? ஓ ஆமால, கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன். அடுத்த தடவை அந்த பொண்ணு மத்தவங்க ஜூபிட்டருக்கு போறான்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அவ சிரிச்சிட்டு சொன்னா, எனக்கு பெருசா ட்ரீம் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ உனக்கு உன்னோட ஃப்ரீடமை எப்படி யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சுதாடா? நெக்ஸ்ட் டைம் எனக்கு எது சரின்னு இருக்கிறதோ அதை சூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுதான் என்னோட கடைசி முடிவு. ஏன்டா தங்க ரொம்ப சோகமா இருக்கிற? என்னோட தோழர்கள் எல்லாம் சொல்லு. அலெக்சா ப்ளே திரங்கா. எது சரின்னு சூஸ் பண்ற ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. Like, share, subscribe.